ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு குட்டி கிச்சனை ஒரு கோயில் மாதிரி நான் ஆக்கியிருக்கேன். ரொம்ப மினி கோவிலாக இருக்கும். ரொம்ப நீட்டாக அரேஞ்ச் பண்ணிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி கிச்சனை ரொம்ப அழகாக மாற்றி வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோஸுடைய ஒரு முக்கியத்துவமே நம்மளுடைய அன்னபூர்ணி தாயாரை ஃபஸ்ட்டு கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன். இப்போ அதுக்குன்னு ஒரு அழகாக ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி ரெடி பண்ணி இப்போ அதுக்குள்ளே தூக்கி வச்சுருக்கேன். அதை பற்றி அப்படியே வீடியோவில் பார்க்கலாம். வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போவோம். நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அதே போல் வீடியோ பார்க்குறவங்களும் ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நம்மளுடைய கிச்சனை எவ்வளோ நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவில் ஃபுல் பதிவாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் நம்ம அன்னபூர்ணி தாயாருக்கு அழகாக நான் எந்த இடத்துல எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன ஒரு பூஜை மட்டும் அப்படியே போட்டுட்டு அப்படியே என்னோடய கிச்சனை நீட்டாக அழகுபடுத்தி வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டில் இருந்த அன்னபூர்ணி தாயாரை ஃபஸ்ட்டு அவங்கள நீட்டாக கழுவி எடுத்துடலாம். அதுக்கு அவங்களுக்கு வேறு வஸ்திரம் நம்ம கட்டிவிட்டு அழகாக எடுத்து நம்ம எந்த இடத்துல கொண்டு வைக்க போகிறோமோ அதே இடத்துல வைக்கலாம். ஃபஸ்ட்டு அம்பாவை நல்லா தண்ணியில் கழுவிட்டு, இப்போ இது நல்ல ஒரு வெயிட்டான சிலை, ரொம்ப வெயிட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg மேலே தான் இருக்கும். அவ்வளோ வெயிட்டு, நல்ல ஹைட்டும் கூட அந்த சிலை. ஏன்னா இது ரொம்ப நாள் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்தது. இதை பற்றி நான் நிறைய வீடியோஸ் ஃபஸ்ட்டே நான் கொடுத்துருக்கேன். இதுக்கு ஒரு ஸ்டோரி, ஒரு குட்டி ஸ்டோரியே வச்சு கொடுத்துருப்பேன். கிட்டத்தட்ட இந்த சிலையை நான் பார்த்துட்டு 2 மாதமோ 3 மாதமோ ஆச்சு. நான் கடைக்குள்ளே போகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அன்னபூர்ணி தாயாரை பார்த்தா எனக்கு கிச்சனில் கொஞ்சம் நல்ல பெரிய சிலையாக வச்சு வழிபடணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன் அப்படின்னா ரொம்ப குட்டியூண்டா நம்மளுடைய சுண்டு வரல் அளவுக்கு ஒரு அன்னபூர்ணி தாயாருடைய சிலை வச்சு தான் பவுலில் அரிசி வச்சுருந்தேன் ஃபஸ்ட் எல்லாமே. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு இப்படி சிலைகளை பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு அவங்க கூடவே பேசிகிட்டு இருக்கிறது போல ஒரு உணர்வு எனக்கு ஏற்படும். அதனால் கொஞ்சம் பெரிய சிலையாக நம்ம இந்த இடத்துல வாங்கி நம்ம கிச்சனில் வைக்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஒரு ஆசை. திடீர்னு ஒரு கடைக்குள்ளே போகிறப்போ பார்த்திங்கன்னா இந்த சிலை இருந்தது. பார்த்துட்டு என்ன பண்ணேன், விலையை பார்த்தோட தலையை கிர்ன்னு சுற்றிருச்சு. ஏன் அப்படின்னா இது 2600 ரூபாயோ என்னமோ சம்திங் இருந்தது. அந்த பதிவில் சொல்லியிருப்பேன். இப்போ சாரி எனக்கு மறந்துருச்சு. ஆனால் 2000க்கு மேலே தான். ஏன்னா அந்தளவுக்கு இது ஹெவி வெயிட்டு, நல்ல ஹைட்டு. அந்த உருவ அமைப்பில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப அழகாக இருப்பாங்க. நல்ல ஒரு சிரித்த முகம். எப்போதுமே நம்ம ஒரு சிலை வாங்க போகிறோம் அப்படின்னா அவங்களுடைய முக அமைப்பு பார்த்த உடனே அட சூப்பராக இருக்குது, இதை நம்ம எப்படா வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். ஏன்னா அந்த முக அமைப்பே நம்மளை கவர்ந்து இழுக்கிற மாதிரி இருக்கும். நேரடியாக அம்பாளுடைய முகம் நம்மளுடைய மனித உருவம் மாதிரியே நல்ல சிரித்த முகமாக அப்படியே பார்க்குறப்பவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதனால் ஒவ்வொரு தெய்வங்களை அந்த உருவ அமைப்பு தான் நம்மளை கவர்ந்து இழுக்கும் எப்போதுமே. அப்படி தான் இந்த சிலையை பார்த்த உடனே விலையை எடுத்து பார்த்ததுக்கப்புறமே தலை கிருன்னு சுற்றிருச்சா, இது நம்மளால் வாங்க முடியாது, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஒரு பொசசிவ், நம்ம இதை கண்டிப்பாக வாங்குவோம், இது நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு யாருமே இதை எடுக்கக்கூடாதுன்னு என்ன பண்ணேன், நிறைய சிலைகள் அடுக்கி இருந்ததா பின்னாடி எடுத்துக்கூட சிலையை வச்சுட்டேன். அதாவது இது யாரு கண்ணுக்குமே தெரியக்கூடாது. நம்ம 3 மாதம் கழித்து வந்தாலும் சரி, 4 மாதம் கழித்து வந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த ரேட்டுக்கு யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனால் இதை நான் தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நிறைய சிலைகள் இருந்ததா அதுக்கு பின்னாடி கொண்டு போய் தெரியாத மாதிரி வச்சுட்டேன். இந்த சிலையை கீழே வச்சு அதுக்கு இந்த சிலை இருக்கிறதே தெரியாத மாதிரி ஒரு ஹைட்டான சிலை எடுத்து முன்னாடி வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். சாரி, யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஏன் அப்படின்னா என்னோடய நம்பிக்கை, நான் எப்படியா இருந்தாலும் இந்த சிலை நான் வாங்குவேன் அப்படின்னு. இதை எடுத்துக்கொண்டே என்னோடய ஹஸ்பண்ட்டை காட்டினேன். இதை வாங்கிக்கட்டுமாப்பா அப்படின்னு. அவர் விலையை பார்த்துட்டு, ஏம்மா இந்த ரேட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வாங்க முடியுமா, அதெல்லாம் வேண்டாம்மா, வச்சுட்டு வா அப்படின்ட்டாரா. சரின்னு அப்படியே சோகமாக வச்சுட்டு வெளியில் போயாச்சு. திருப்பி ஒரு 3 மாதம் கழித்து போகிறேன், அதே இடத்துல அந்த சிலை இருந்தது. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த சிலை வாங்கணுமே தான் நான் போனேன். போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா
இந்த சிலை அதே இடத்துல இருந்தது. எனக்கு அதை பார்த்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா, அட இன்னும் போகலையா 3 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா இதே ரேட் பேசுகிறதான். இந்த 2600 சொன்னாங்க இல்லையா, அப்போ அந்த ரேட்டு பேசுகிறோம். அவங்க சொல்கிறாங்க 2000 ஒரே விலை தான், இதில் வந்து எங்களுக்கு லாபமெல்லாம் எதுவுமே இல்லை, அதுவும் இந்த சாமி சிலைகளுக்கெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு தான், அதிலேருந்து குறைக்க மாட்டோம் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஒரு 100 200க்குள்ளே அப்படியே வந்து அந்த பேச்சுக்கள் நடந்துகிட்ருக்குது. நீங்கள் 200 கூட குறைக்க மாட்டிங்களா, 100 கூட குறைக்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சுக்கள் நடந்துகிட்டே இருக்குது. சரி இப்போது குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரின்னு கடையை விட்டு வெளியில் போயிட்டோம். போய் காருக்கு பக்கத்தில் போய் நின்றா அதுக்குள்ளே ஹஸ்பண்டுக்கு ஒரு ஃபோன் வந்துதா, அவர் ஃபோன் பேசிகிட்டு இருந்தார். நான் என்ன பண்ணேன், அந்த வாங்க முடியலையே அப்படிங்கிற ஒரு சோகத்தோட, ஏன்னா 2 டைம் பார்த்துட்டோம், என்னமோ அது மேலே அவ்வளோ ஒரு அட்ராக்ஷனு. வெளியில் போய் நிற்கிறப்போ எனக்கு அதே ஒரு ஃபீல், நம்மளால் வாங்க முடியலையே, ஒரு 200 ரூபாய்க்காக வந்து வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே நின்றுட்டே இருக்கேன். அவருக்கு ஃபோன் வந்தது, அவர் பேசிகிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கடைக்கிலேருந்து அவர் ஓடி வந்தார். ஓடி வந்துட்டு நீங்கள் என்ன ரேட்னா வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரா. இவர் வந்து அதே திரும்ப அவர் கேட்ட ரேட்டையே சொல்லிகிட்டு இருந்தார். சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனார். ஒருவேளை அவருக்கு ஃபோன் வராமல் இருந்திருந்தால் நாங்கள் போயிருப்போம், திருப்பி கண்டிப்பாக இந்த சிலை வாங்கியிருக்க முடியாது. ஆனாலும் இந்த சிலை வந்து எங்கிட்ட வரணுங்கிற ஒரு அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த லக்கு, ஒருவேளை அந்த சிலை எனக்கு வரணும்னு நினச்சிதா இல்லை வந்து நான் அதை வாங்கணும் அப்படின்னு அவங்க நினச்சாங்களான்னு தெரியல. அவ்வளோ ஒரு ஸ்டோரி இந்த சிலைக்குள்ளே இருந்தது. இதில் அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு உடனே அந்த ரேட்டுக்கு வந்து கொடுத்தாங்க. கையில் வாங்கி வச்சுருக்கேன். ஒருத்தர் வந்து வாங்கி பார்த்துட்டு, ஒரு பெரியவர் தான், வாங்கி பார்த்துட்டு இது என்ன ரேட்டுமா அப்படின்னாரு. அந்த ரேட்டை நான் சொல்கிறேன், 2600 பக்கம் அந்த ரேட்டு சொல்கிறேன். அவர் அந்த பார்த்துட்டு சிலை சூப்பராக இருக்குதுமா, அதோட அமைப்பு ரொம்ப அழகாக இருக்குமா, சிரித்த முகமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட திருப்பி கொடுத்தாரு. இது மாதிரி இன்னொன்று இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கேட்டாங்க. அவங்க வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து அந்த சிலையை பார்த்தோன்னே நான் கையில் வாங்கினோடனே அது இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு அமைப்பு அந்த சிலை. அப்படியே வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணினேன் வீட்டில். அவ்வளோ ஒரு ஸ்டோரி இந்த சிலைக்கு. அது என்ன அப்படின்னா, எனக்கே அது வரணும், நம்ம வீட்டில் வந்து அவங்க இருக்கணும், அவங்களுக்கு நான் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிர்ஷ்டம் எனக்கு இருந்திருக்குது அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதனால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இந்த அன்னபூர்ணி தாயார் சிலை. அவங்களுடைய அந்த கண், சிரித்த அந்த வாய், அதெல்லாம் பார்க்குறப்போ அந்த முகம் அவ்வளோ ஒரு உருவ அமைப்பு அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்மளுடைய கிச்சனில் பார்த்தீங்க அப்படின்னா, வந்து கவுண்டர் டாப்பில் தான் வச்சுருந்தேன்னா, இப்போ வந்து இந்த சைடு பின்னாடி குபேர மூலையில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன். கிழக்கு பார்த்து தான் வச்சுருக்கேன், வடக்கு பார்த்து தீபம் ஏற்றிருக்கேன். அவங்களுடைய முகம் அந்த தீபத்தை பார்க்குற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு ஏற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த இடத்துல முதல்ல வந்து நம்மளுடைய மிக்சியுடைய அந்த ஜாரெல்லாம் அடுக்கி வச்சுருந்தேன். இப்போ அதெல்லாம் எடுத்து வேறு பக்கம் வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, இப்போ இதுக்குள்ளே அழகாக ஒரு கோவில் மாதிரி போயிடுச்சு பாருங்களேன். ஒரு மினி கோவில் மாதிரி குட்டியாக ஒரு பாக்ஸாக இருக்குதா, கரெக்டாக இருக்குது. அந்த சிலை வைக்கிறதுக்கு சுற்றி மணி பிளான்ட் வச்சு தீபம் ஏற்றுருக்கலாம், கரெக்டாக இருந்தது. ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கிச்சன் ஃபுல் அரேஞ்சிங் நான் வந்து எப்படியெல்லாம் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத அடுத்த பதிவாக உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். எவ்வளோ நீட் பண்ணேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல் பதிவு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து நம்ம சேனலில் அந்த வீடியோஸ் வரும். இப்போ அன்னபூர்ணி தாயார் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அது இப்போ இவங்களை வந்து நான் ஃபஸ்ட்டு எங்கே வச்சுருந்தேன்னு நம்மளுடைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. இந்த அஞ்சரை பெட்டி வச்சுருக்கேன் இல்லையா, அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு வச்சு வழிபாடு செஞ்சுட்டு இருந்தேன், அந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில். ஆனால் ரொம்ப பக்கமாக இருந்தது. சரி இதுக்குன்னு அழகாக அந்த இடம் இருக்கே அப்படின்ட்டு மறுபடியும் இப்போ நீட் பண்ணையில் இப்போ எடுத்து அழகாக உள்ளே வச்சுட்டேன். அது ஒரு கோவில் மாதிரியே, அவங்க இந்த கோவிலுக்குள்ளே இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது எனக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குதாங்கிறத உங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். நான் சொன்ன ஸ்டோரியை பற்றி உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லார் வீட்லேயும் அன்னபூர்ணி தாயாருடைய சிலையை வந்து கிச்சனில் வைங்க. கிச்சனில் வச்சா நம்ம நான்வெஜ் செய்வோமே, வைக்கலாமா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க. அன்னம் கொடுக்குறதே அன்னபூர்ணி தான். அதனால் நான்வெஜ்ஜு செஞ்சாலும் சரி, வெஜ்ஜு செஞ்சாலும் சரி, அம்பாவை வந்து நம்ம கிச்சனில் வச்சு வழிபடுவதான் ரொம்ப ரொம்ப சிறப்பு. பூஜை அறையை விட அன்னபூர்ணி அப்படின்னாவே அன்னத்துக்கு உகந்தவள் தான் அன்னபூரணி. நம்மளை வந்து பசியார, அதாவது
பட்டினி இல்லாமல் நம்ம எப்போதுமே வந்து நிறைஞ்ச வயிறாக இருக்கணும் அப்படின்னா நமக்கு படி போடுறவ வந்து அன்னபூர்ணி தாய் தான். அதனால் அவங்கள வந்து இந்த இடத்துல வந்து வைங்க, கிச்சனில் ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. நான் எல்லாமே இந்த பதிவில் சொல்லியிருக்கேன். திரும்ப எந்த பக்கம் வைக்கணும், எந்த சைடு பார்த்த மாதிரிலாம் வைக்கணும் அப்படிலாம் கேட்காதீங்க. ஃபுல் வீடியோஸ் பாருங்கள், வச்சு வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா செல்வ வளமும் நிறைஞ்சிருக்கும். கிச்சன் நிறைஞ்சிருந்தாவே நம்ம வீட்டில் வந்து எந்த குறைகளுமே இருக்காது, அத்தனை செல்வமும் வந்து நிறைஞ்சு இருக்கும். இப்போ நம்ம கிச்சன் வந்து ஒரு மினி கோவில் மாதிரி இருக்குது இல்லை? கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.